ஹலோ. ஐயோ! ஹலோ. வணக்கம் இனியன். ஐயா வணக்கம் சொல்லுங்க. 2 நிமிஷம் பேசலாமா? இல்ல டிராவல் இருக்கிறீங்களா? இல்லைங்க இப்ப பேசலாம். சுருக்கமா பேசலாம். 2 நிமிஷம் பேசிறலாம். இப்ப நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. நம்ப அ ரூ. 1000 செலவுல நியூக்ளியர் பேட்டரியே தயாரிச்சிரலாம். ரூ. 1000 செலவுல நியூக்ளியர் பேட்டரியே தயாரிச்சிரலாம். அப்படிங்களாங்கய்யா? ஆமா. இது அவன்லாம் 1,00,000 கோடி வச்சுட்டு மின்சாரத்த தர முடியாது. நாம ரூ. 1000 செலவு நியூக்ளியர் பேட்டரி இது நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்ன்னு அர்த்தம். கண்டுபிடிச்சாச்சு. சரிங்கய்யா. ஆமா. நாம இத வந்து அந்த மேல இருக்கிற அந்த கவுண்டர் மட்டும் வாங்கணும். அனுப்பிச்சிருக்க எலக்ட்ரானிக் கவுண்டர் இருக்குது. ஐசோடோப் கவுண்டர் நீங்க வச்சிருப்பீங்களே இந்த ரேர் எர்த் மெட்டல் வச்சிருக்கிறவங்க இந்த எலக்ட்ரானிக் கவுண்டர்ன்னு வச்சிருப்பாங்கல்ல. ரேர் எர்த் மெட்டல்னா அது எவ்வளோ ரேடியேஷன் வருதுன்னு பார்ப்பாங்க. சரிங்கய்யா. அந்த அந்த மல்டிமீட்டர் மாரி இருக்கு பாரு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அது 2 வாங்குங்க உடனடியா. சரியா? சரிங்கய்யா. நம்ம கிரவுண்ட்லயே கிடந்தாலும் கிடக்கலாம். நீங்க வச்சு டன் கணக்குல லட்சக்கணக்குல டன் வச்சிருக்க குப்பை. அதிலேயே வந்து நம்ம கண்டுபிடிச்சிரலாம். இது கண்டிப்பா வந்திருக்கும். எனக்கு தெரியல. ஆ. ஆ இதுக்கு மேல நான் கண்டுபிடிச்சுர்றேங்கய்யா. இருக்கும். எவன் இந்த ரேர் எர்த் மெட்டல் பார்க்குறானோ அவன கூப்பிட்டு கேளுங்க. ஏன்டா இந்த மாரி எலக்ட்ரானிக் கவுண்டர் இருக்கான்னு நீங்க பார்த்துருக்கணும். எப்படிங்க ரேர் எர்த் மெட்டல் வச்சிருக்கிறீங்க? எப்படி இந்த கவுண்டர்ல உங்களுக்கு இருக்கு? இது இல்லாம நீங்க நான் எல்லாம் லேபுக்கு தாங்கய்யா போறேன். எத செக் பண்ணாலும் லேப்ல போய் செக் பண்றேன். இல்ல அது வேண்டாம், வேண்டாம். அவன் ஏங்க அவன் அவன் ஒரு ரூ. 10,000 போட்டு அந்த சாமானத்த வாங்கிட்டு உங்களுக்கு 10,000 பில் பண்றான். ஐயா. புரியுதா? ம். ஆமாங்கய்யா. சரி எப்படி குடும்பம் மனம்லாம் எப்படி அமைதியா இருக்கு? எங்க இருக்கீங்க? எங்க சென்னையில ஐயா, இருக்கீங்களா? இப்ப வீட்ல தாங்கய்யா இருக்கேன். ஆனா உன்னும் அந்த பெரிய அந்த வேலைகள்ல, பிசினஸ்ல ஏதோ கை வச்சுட்டு இருக்கேன் இல்லைங்களா? அதனால இன்னும் கொஞ்சம் நெருக்கடியில தான் இருக்குது. அது ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் பரவால்ல முன்னைக்கு இப்போ. எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனா இப்ப கூடிய விரைவில் முடிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு நல்ல காலம் ஒண்ணு வரப்போகுது. நம்ம இத பேட்டரி தயாரிக்கிறோம் அவ்வளவுதான். சரிங்கய்யா. ஆமா. சரிங்கய்யா. நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனோனே சொல்றேன். நீங்க ஒசூருக்கு வாங்க. நானும் வரேங்க. வாங்க நம்ம நீங்க வண்டி எடுத்துட்டு வந்தாலும் சரி, நான் ரயில்ல வந்தாலும் சரி. ரயில்ல தான் வந்தாங்கன்னா 2 பேரும் போலாம். இல்லாட்டா ரயில்ல தான் வரணும். இந்த 1 மாசம் ஆடி மாசம் போட்டுங்கய்யா. அடுத்த மாசம் ஆவணில நான் சொல்றேன். ஆமா. அதுக்குள்ள இந்த கவுண்டர் ஒண்ணு வாங்கிருங்க. நான் அனுப்பிச்சிருக்கிற கவுண்டர். புரியுதா? சரிங்கய்யா, சரிங்கய்யா, சரிங்கய்யா. இத வச்சு நீங்க நாம வந்து அந்த நம்ம தொண்டநாயக்கி தொட்டி, இன்னொரு தொட்டி ஒண்ணு வச்சு அந்த தொட்டி இப்ப இங்க இருக்கிறதுல அந்த ரேர் எர்த் மட்டும் உங்ககிட்ட இருக்கு. அத பார்த்துட்டோம்னா, அந்த பவுடரையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். புரியுதா? சரிங்கய்யா. கைப்பிடி பவுடர் இருந்தா போதும். ஒரே ஒரு கைப்பிடி இருந்தா போதும். 100 கிராம் நமக்கு இருக்கிற கழிவு நமக்கு கழிவு தான் தேவை. அந்த கழிவுல அந்த ரேடியேஷன் வந்துட்டா, நம்ம மற்றபடிக்கு அப்புறம் அம்மோனியம் பாஸ்பேட் அதெல்லாம் ரொம்ப சீப் வேல ரூ. 10 செலவுல செஞ்சுட்டு போயிரலாம். ரூ. 1000 செலவுல ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு, நம்ம அடுத்தது வந்து 20 கிலோ பேட்டரி செஞ்சு ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 70 மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 72 யூனிட் வர்ற மாரி கண்டுபிடிச்சிரலாம். டிசைன் பண்ணி வச்சுட்டே எல்லாமே. சரி, நான் பேசுறேன். சரிங்கய்யா. நன்றி.